ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபிகா பேசிகிட்ருக்கேன். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அடுத்த டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்துருச்சு. இது வரைக்கும் 4 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. 4 டெஸ்ட்டும் நல்லா பண்ணியிருப்பீங்க. இந்த டெஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நடந்த 4 டெஸ்ட்டோட ஒரு தொகுத்து ஒரு 4th டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் கேள்விக்குள்ளே போகலாம். புத்துயிர் ஊட்டி என்பதை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்துயிர் ஊட்டி எப்படிங்க பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, புத்துயிர் ஊட்டி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ என்னங்க ஆன்சரு? டி ஆப்ஷன். முதல் கேள்விக்கு டி ஆப்ஷன், புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. நெக்ஸ்ட்டு இரண்டாவது கேள்வி, அங்கை அங்கை என்பதை பிரித்தெழுதுக. அங்கை எப்படிங்க பிரிக்கலாம்? அகம் கூட்டல் கைன்னு பிரிக்கலாம். பி ஆப்ஷன், 2க்கு பி ஆப்ஷன். இன்னொன்று என்னென்னா, அம் கூட்டல் கைனும் பிரிக்கலாம். ரெண்டுமே சரியானது தான். அகம் கூட்டல் கைனும் பிரிக்கலாம், அம் கூட்டல் கைனும் பிரிக்கலாம். ரெண்டுமே சரியானது தான். மூன்றாவது கேள்வி, தண்டலிர் பதம் என்பதை பிரித்தெழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தன்மைன்னொன்னே கண்ணை முடிட்டு பி ஆப்ஷன் போட்டக்கூடாது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 2 சுழி இன்னும் இருக்கும். இங்கே நமக்கு என்னங்க வரணும்? 3 சுழி தான் வரணும். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். 3க்கு சி ஆப்ஷன். மூன்றாவது கேள்விக்கு சி ஆப்ஷன். நான்காவது கேள்வி, களம்பகம் என்பதை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது கேள்விக்கு பி ஆப்ஷன், களம் கூட்டல் பகம். அகம்னு பிரிச்சிடக்கூடாது, இது பகம் தான். களம் கூட்டல் பகம். நெக்ஸ்ட்டு 5வது கேள்வி, பாசிலை பிரித்தெழுதுக. பாசிலை எப்படிங்க பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் இலை. 5வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 6வது கேள்வி, தம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக சொல்லியிருக்காங்க. தம் உயிர். 6வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன், தம் உயிர். 7வது கேள்வி, சேர்த்தெழுதுக. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. தன்னொற்றிட்டல் அப்படின்ற விதியின்படி காட்டாறு அப்படின்னு சொல்லி பிரியும். சரிங்களா? தன்னொற்றிட்டல் என்னும் விதியின்படி காட்டாறுன்னு பிரியும். நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி, ஏன் இதுக்கெலாம் இந்த புணர்ச்சி விதி சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டுமே நிறைய கொஷின், 40 கொஷினுக்கு மேலே பார்த்துருக்கோம். அதில் பார்த்திங்கனாவே மேக்ஸிமம் அந்த விதிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒவ்வொன்றுக்குமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இத்தனை டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரியும், உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதனால தான் 8வது கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னென்னா பி ஆப்ஷன், எழுத்து கூட்டலாணி எழுத்தாணி. எழுத்து கூட்டலாணி எழுத்தாணி. இங்கே வேணால் நான் விதி சொல்கிறேன் பாருங்கள். இந்த எழுத்து நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னங்க இருக்குது? இத்து கூட்டல் ஊ இருக்கு இல்லையா? வருமொழியில் முதல் எழுத்து என்னங்க இருக்குது? ஆ இருக்கு இல்லையா? அப்போ நிலைமொழி உகரமாக இருந்து வருமொழி உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உகரம் ஓடி போயிடும். இப்போ இத்து கூட்டல் ஆண் மட்டும் இருக்கும். அப்போ ரெண்டும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி எழுத்தாணி என்றாகும். ஓகேங்களா? 8வது கேள்விக்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி, பால் கூட்டல் ஊறும். பால் கூட்டல் ஊறும் எப்படிங்க பிரிக்கலாம்? பால் ஊறும் சேர்த்தெழுதுக. சரி, சேர்த்தெழுதுனா பால் கூட்டல் ஊறும் எப்படிங்க சேர்த்தெழுதலாம்? பால் ஊறும். 9வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 9வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 10வது கேள்வி, நூல் கூட்டல் அகம் எப்படிங்க சேர்த்தெழுதலாம்? நூலகம். 10வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 10வது கேள்விக்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எது சரியானது, எந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் சரியாக, வல்லின மெய் எழுத்துக்கள் சரியாக வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுதான் சந்தி பிழை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் சரியானது என்னென்னா 11வதுக்கு ஏ ஆப்ஷன், பாலை. ஐ 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தாலும் அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். சரிங்களா? இப்போ பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் என்பது தான் சரியானது. 11க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி, இதுலேயும் சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஏ ஆப்ஷன், வங்கி கணக்கை பயன்படுத்து. இப்போ இந்த இடத்துல ஐ அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ அதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. 13க்கு ஏ ஆப்ஷன் தான். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு
தந்தம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை உருபு. கு அப்படின்றது என்னங்க 4ஆம் வேற்றுமை உருபு இல்லையா? அது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வெளிப்படையாக வந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி பார்க்கலாம். சந்திப்பிலேயே சரிபார்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14க்கு என்ன ஆன்சர்னா சி ஆப்ஷன். சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. சிற்பக்கலை ஐகாரம் ஆக அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். ஆக அப்படின்ற வர இடத்துல வல்லினம் மிகும். அப்போ இதுக்கு 14வது கேள்விக்கு சரியானது எதுனா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15க்கு ஏ ஆப்ஷன். முதியவருக்கு கொடுக்க சொன்னார். முதியவருக்கு கொடுக்க சொன்னார். நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெள்ளம் 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 மேல் நோக்கில் வந்துச்சுன்னா அதுக்கு என்னங்க பொருள், அதே கீழ் நோக்கில் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16வதுக்கு என்னென்னா சி ஆப்ஷன். மேல் நோக்கில் இந்த வெள்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சரியானது வந்து என்னென்னா இனிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழ் நோக்கில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓடும் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 17வது கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னென்னா சி ஆப்ஷன். கல்னா கற்பித்தல், கல்னா படித்தல், கால்னா உடலின் உறுப்பு. அப்போ சரியான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். 17வதுக்கு சி ஆப்ஷன். கல்னா படித்தல், கால்னா உடல் உறுப்பு. 18வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பணம் பானம் 2 சொல்லி நான் வரக்கூடிய பணம்க்கும் பானம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 18வது கேள்விக்கு பி ஆப்ஷன். பணம்னா பருமை, பானம்னா பானகம். பணம்னா பருமை, பானம்னா பானகம். 18க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 19வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிகன்னு கேட்டிருக்காங்க. வலிக்கும் வாலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. என்னங்க பார்த்தீங்கன்னா 19க்கு ஏ ஆப்ஷன். வலினா துன்பம், வலிக்குது, துன்பப்படுது, அதை சொல்கிறோம் இல்லையா. வாலினா இந்திரன் மகன். இதே இந்த கீழ்நோக்கில் வந்துச்சு அப்படின்னா இந்த வலி வந்துச்சுன்னா காற்று. பெரிய வாளி அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னென்னா அந்த கைப்பிடி உடைய பெரிய பாத்திரத்தை தான் வந்து வாளின்னு சொல்லுவோம். அது பார்த்துக்கோங்க. இந்த மேல் நோக்கில் வந்துச்சுன்னா துன்பம், இந்திரன் மகன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 20வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிரி கீரி, கிரி கீரி. 20வது கேள்விக்கு என்ன ஆன்சர்னா பி ஆப்ஷன். கிரினா மலை, கிரினா மலை, கீரினா ஒரு விலங்கு. கீரி அப்படின்னா ஒரு விலங்கு. 21வது கேள்வி. பொழிகின்ற பொழிகின்ற, பொழிகின்ற பொழிகின்ற. 21வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். பொழிகின்ற சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா தருகின்ற. மேல்நோக்குலா வந்துச்சுன்னா சிறந்து விளங்குகின்ற. சிறப்புலா வந்துச்சுன்னா தருகின்ற. மேல்நோக்குலா வந்துச்சுன்னா சிறந்து விளங்குகின்ற. 21வதுக்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 22வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புல் புல் கேட்டிருக்காங்க. புல்னா என்னங்க, புல்னா ஒரு புல் ஓரறிவு தாவரம். புல்னா ஓரறிவு தாவரம். 22க்கு பி ஆப்ஷன். புல்னா பறவை. கீழ்நோக்கில் வந்துச்சுன்னா பறவை, அது நமக்கே தெரியும். புல்னா பறவை. மேல் நோக்கில் வந்துச்சுன்னா அது வந்து ஓரறிவுடைய ஒரு தாவரம். நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஈந்தாள் ஈன்றாள், ஈந்தாள் ஈன்றாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈந்தாள் அப்படின்னா என்னென்னா கொடுத்தாள். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள். ஈன்றாள்னா பெற்றெடுத்தாள். ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள். 23க்கு ஏ ஆப்ஷன். 23க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 24வது கேள்வி. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா இதில் ஒரு இடத்துல அந்த நகரம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 3 சுழினா, அப்புறம் ரகரம், இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கும். அப்போ நாம் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ 24வது கேள்விக்கு என்னென்னா பி ஆப்ஷன். 24வது கேள்விக்கு பி ஆப்ஷன். இங்கே பார்த்திங்கன்னா தான் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சரியான எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு 2 சுழி நான் போட்டிருப்பாங்க. அப்புறம் ராவும் தப்பாக போட்டிருக்காங்க. சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் லா வந்து கீழ்நோக்கிலா போட்டிருக்காங்க. அது தப்பானது தானே. நெக்ஸ்ட்டு 4வது ஆப்ஷனில் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சி. வறட்சி அப்படிங்கிறது வந்து வறட்சி இட்டு வந்தால் தான் அது சரியானது. 2 இடத்துல
அதாவது வல்லின எழுத்துக்கள் வந்து ஈரொற்றாய் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 25வது கேள்வி, பொருள் வேறுபாடு கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருந்துக்கான பொருள் வேறுபாடு 25க்கு என்னென்னா ஏ ஆப்ஷன். அருந்துனா இப்போ அருந்துன்னா என்னென்னு சொல்லுவாங்க, குடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அருந்து அப்படின்னா குடிக்கிறது, குடி. அதே வந்து இந்தரா வந்துச்சுன்னா துண்டுபட்டு. அருந்துனா அருந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து துண்டுபட்டு. நெக்ஸ்ட்டு 26வது கேள்வி, சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரகரம் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். சரியானது எதுங்க? 26க்கு பி ஆப்ஷன், அறம் செய்ய விரும்பு. நெக்ஸ்ட்டு 27வது கேள்வி, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. எத்தனைங்க வகைப்படும்? 3 வகைப்படும். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன? ஆ, இ, உ. இதுதான் வந்து சுட்டெழுத்துக்கள். மொத்தம் வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, தற்போது பழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. 28வது கேள்வி, ஊ அப்படின்ற சுட்டெழுத்து தான் இப்போது பழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு 29வது கேள்வி, சற்று தொலைவில் பார் என்பதன் பொருள் யாது? 29க்கு ஏ ஆப்ஷன். அதாவது ஊனா அதாவது சற்று தொலைவில் இருக்கிறதுக்கு வந்து தொலைவில் இருக்கிறதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட தொலைவில் இருக்கக்கூடியது தான் ஊன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த எழுத்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்னா கான் அப்படின்ற தமிழ் வார்த்தையா, அப்போ சற்று தொலைவில் பார் அப்படின்றதுக்கு சரியான எதுனா ஊதுகான். 29க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 30வது கேள்வி, மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்களில் தவறானதை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைங்க வகைப்படும்? 5 வகைப்படும். இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துடலாம். வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் 5 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ, யா. நெக்ஸ்ட்டு ஆ, ஓ. நெக்ஸ்ட்டு ஏ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ, யா இந்த 2 எழுத்து இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு மொழி முதலில் வரும் எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு என்ன, யார் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, யாருக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து மொழி முதலில் வரும் வினா எழுத்துக்கள். ஆ, ஓ அப்படின்றது மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். ஏ அப்படின்றது மொழி முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள். மொத்தம் வினா எழுத்துக்கள் வந்து 5 வகைப்படும். இங்கே கொடுத்துருக்க கொஷினில் மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்களில் தவறானதை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிறது மொழிக்கு இறுதியில் வரும், ஓங்கிறது மொழிக்கு இறுதியில் வரும், ஏ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியிலும் வரும் முதலிலும் வரும். சின்ன ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதலில் மட்டும்தான் வரும். அப்போ இந்த இடத்துல சரியானது எதுங்க? 30க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 31, மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்களில் தவறானது. மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் என்னங்க பார்த்தோம்? ஏ, யா வந்து மொழிக்கு முதலில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஏ அப்படின்றது மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் அடிப்படையில் எதுங்க தப்பானது? சி ஆப்ஷன் தான் தப்பானது. 31க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 32, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன் மொழிக்கு முதல்ல வந்திருக்கு, சரி ஓகே. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ எது, ரெண்டாவது ஆப்ஷனும் பாருங்கள், எது அதுவும் மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. யார் அப்படிங்கிறது முதல்ல வந்திருக்கு. டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவனா, ஆ அப்படின்றது இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து வந்திருக்கு. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல டிஃப்ரெண்ட்டானது எதுங்க? டி ஆப்ஷன் தான். இப்போ 32க்கு டி ஆப்ஷன். 33வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வீடு, இம்மலை, இந்நூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தரும். இந்த அண்மை சுட்டு செய்மை சுட்டு பார்த்துருக்கோம் இல்லையா, அதன் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டானது எதுனா 33க்கு டி ஆப்ஷன். அடுத்து 34வது, இது எதுனா இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதில் தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பெயர் சொல் டேஸ் வகைப்படும். இதில் எத்துணைன்னு வருமா, எத்தனைன்னு வருமா, என்னன்னு வருமா, எவ்வளவு வருமா, எது சரியாக வரும்? எத்தனை அப்படிங்கிறது தான் சரியாக வரும். எத்தனை அப்படிங்கிறதா எண்ணிக்கை குறிக்கும். பெயர் சொல் அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கை, அது மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படின்றதானே கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்குறாங்க இல்லையா, இப்போ எண்ணிக்கை தான் இந்த இடத்துல குறிக்குது. 34க்கு பி ஆப்ஷன். 34க்கு பி ஆப்ஷன்.
35வது கேள்வி ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள் உள்ளன. கல் விகுதி வந்துச்சுன்னா பன்மையா, பன்மை வந்துச்சுன்னா நான் வரணும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பன்மை வந்துச்சுன்னா நால முடியணும். இதே வந்து ஒருமையில் வந்துச்சுன்னா தூ அப்படின்னு து, அதாவது உள்ளது அந்த மாதிரி முடியணும். இங்கே பி ஆப்ஷன் பாருங்கள். இப்போ இங்கே ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. பிரெய்லி நூல்கள் உள்ளன, ஓகே சரி. செயற்கை மரம் ஒன்று உள்ளது, சரிதான். 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது, தப்பு இல்லையா? நூல்கள் 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் அப்படின்னு இருந்துச்சு, அப்போ என்ன வரணும்? உள்ளன அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ இந்த இடத்துல தவறானது எதுங்க? சி ஆப்ஷன் தான். அப்போ 35க்கு என்னங்க ஆன்சரு? சி ஆப்ஷன். 36 ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சிறுமி, சிறுமி அப்படிங்கிறது ஒரு 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 ஒருமை குறிக்கக்கூடிய, ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒருமையில் தான் ஒருத்தரை மட்டும்தான் சொல்கிறாங்க. டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தால் ஒருமையில் இங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தனது அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே சரியானது எதுங்க? 36க்கு ஏ ஆப்ஷன், தனது அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். இதே வந்து சிறுமிகள், சிறுவர்கள் பன்மையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்கன்னா தமது அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதே வந்துட்டு உயர்வு கருதி சொன்னாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல தமது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உயர்வு கருதி. நெக்ஸ்ட்டு 37வது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இளங்கன்று பசியால் வாடி கொண்டிருந்தது அப்படின்றது தான் சரியானது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா தவறாக இருக்கும். கொண்டிருந்தன, கொண்டிருந்தான், கொண்டிருந்தார்கள், இது எதுவுமே வராது. இப்போ பிழையற்ற தொடர் சரியான தொடர் எதுன்னு கேட்குறாங்க. 37க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 38 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் எதுனா ஏ ஆப்ஷன் தான். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றது தான் சரியானது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பிறக்கின்றன தப்பு, பிறப்பால் தப்பு, பிறப்பார்கள் தப்பு. சரியானது எதுங்க? 38க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 39 ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லட்சுமி கூப்பிடுகிறார்கள் வருமா? வராது. லட்சுமி கூப்பிடுகிறது வராது. உயர்திணை, லட்சுமி அப்படிங்கிறது ஒரு உயர்திணை குறிக்கக்கூடிய ஒரு பெண்பால் சொல். இங்கே என்ன சொல்லுங்க? கூப்பிடுகிறது அப்படின் போது அக்ரிநிலை தானே கூப்பிடுகிறது யூஸ் பண்ணுவாங்க. லட்சுமி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் வராது. லட்சுமி கூப்பிடுவாள், அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா உயர்திணை பெண்பாலை வந்து சுட்டக்கூடியது. 39க்கு டி ஆப்ஷன். 39க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 40வது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். 40க்கு டி ஆப்ஷன். 40க்கு டி ஆப்ஷன். 41 சென்றான். சென்றான் என்பதற்கான வேர் சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல். 41க்கு டி ஆப்ஷன். செல் அப்படிங்கிறது தான் வேர் சொல். எப்படிங்க வரணும்? ஏவலாக தான் வரணும், கட்டளை குறிக்கிற மாதிரி தான் வரணும். இப்போ சென்றான், அதற்கான வேர் சொல் செல். 42 இகழ்ந்தனர் அப்படின்றதுக்கான வேர் சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. இகழ்ந்தனருக்கான வேர் சொல் என்ன? இகழ். 42க்கு சி ஆப்ஷன். 43 கண்டான் என்பதன் வேர் சொல் தருக. இதுக்கு என்னங்க வரும்? கான். வேர் சொல் தானே கேட்குறாங்க, கான். 43க்கு ஏ ஆப்ஷன். 44 வந்தான் என்பதன் வேர் சொல் தருக. வந்தான்னா வா. சரியான ஆன்சர் என்னங்க? பி ஆப்ஷன். பி ஆப்ஷன். 44க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 45 ஈந்தான் என்பதன் வேர் சொல் தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈந்தான் சாரி தந்தான் என்பதன் வேர் சொல் தருக. தந்தான்னா தா. தந்தான்னா தா. 45க்கு ஏ ஆப்ஷன். 46 வாள் என்பதன் வினைமுற்று தருக. வாளுக்கு வினைமுற்று என்னன்னா வாழ்ந்தான். 46க்கு பி ஆப்ஷன். 47 கொடு என்பதன் வினைமுற்று கேட்டிருக்காங்க. 47க்கு கொடு என்பதன் வினைமுற்று கொடுத்தான். 47க்கு சி ஆப்ஷன். 48 கல் என்பதன் வினைமுற்று கேட்டிருக்காங்க. கற்றான். 48க்கு டி ஆப்ஷன். 49 நடு என்பதன் வினைமுற்று தருக. நடுனா நட்டான். பி ஆப்ஷன். இதே வந்து தொழில் பெயர் கேட்டாங்கன்னா நடுதல் அப்படின்னு வரும். தொழில் பெயர் கேட்டாங்கன்னா அதே வந்து வினையாளினி பெயர் கேட்டாங்கன்னா நட்டவன் அப்படின்னு வரும். நட்டு அப்படிங்கிறது வந்து வினை எச்சம் கேட்டாங்கன்னா நட்டு அப்படின்றது வரணும். அது சரியாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 50வது கேள்வி ஓடு என்பதன் வினைமுற்று தருக. ஓடினான். 50க்கு ஏ ஆப்ஷன். 50க்கு ஏ ஆப்ஷன். 51 நடி என்பதன் வினையேச்சம் தருக. நடினா வினையேச்சம்னா என்னன்னா
வினை வந்து எச்சமாக நின்றுச்சு அப்படின்னா அதுதான் வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை முற்று பெறாமல் ஒரு வினை சொல் வந்து முற்று பெறாமல் எச்சமாக நின்றுச்சு அப்படின்னா அதுதான் வினை எச்சம் சொல்லுவாங்க. 51க்கு ஏ ஆப்ஷன். 51க்கு ஏ ஆப்ஷன். நடினா நடித்து. இதே வினை முற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா நடித்தான். வினையாளின் பெயர்னு கேட்டாங்கன்னா நடித்தவர். தொழில் பெயர் கேட்டாங்கன்னா நடித்தல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 52 படி என்பதன் வினையெச்சம்னு கேட்டிருக்காங்க. படித்து. வினை வந்து முற்று பெறாமல் எச்சமாக நின்றுச்சு அப்படின்னா அது வந்து படித்து. இதே பெயரெச்சம்னா பெயரை வந்து முற்று பெறாமல் எச்சமாக நிற்கும் பெயர் வந்து. நெக்ஸ்ட்டு 53 கேள் என்பதன் வினையெச்சம் காண்க. கேள்னா கேட்டு. 53க்கு ஏ ஆப்ஷன். 53க்கு ஏ ஆப்ஷன். 54 தனித்தது என்பதன் வேர் சொல் தருக. தனித்தது என்பதன் வேர் சொல் தருக. தனி. 54க்கு பி ஆப்ஷன். 54க்கு பி ஆப்ஷன். 55 தருக என்பதன் வேர் சொல் தருக. தருக என்பதன் வேர் சொல் தருக. தருகனா தா. 55க்கு சி ஆப்ஷன். 55க்கு சி ஆப்ஷன். 56 கூறு என்பதன் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. கூறு என்பதன் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. கூறியவர். கூறியவர் அந்த செயலை குறிக்கக்கூடிய அந்த கருத்தாவை தான் குறிக்கும். வினையாளனின் பெயர்னா அந்த கருத்தாவை தான் குறித்து வரும். அதுதான் வினையாளனின் பெயர். 56க்கு டி ஆப்ஷன். 57 நகு என்பதன் வினையாளனையும் தருக. நகுபவர். 57க்கு நகு என்பதன் வினையாளனின் பெயரை தருக. நகுபவர். 57க்கு பி ஆப்ஷன். 58 புகு என்பதன் வினையாளனின் பெயரை தருக. புகுந்தவர். 58க்கு சி ஆப்ஷன். 59 சுடு என்பதன் வினையாளனையும் பெயர் தருக. சுட்டவன். 59க்கு டி ஆப்ஷன். 60 வீசு என்பதன் வினையாளனையும் பெயர் தருக. வீசியவன். 60க்கு ஏ ஆப்ஷன். 61 டெலிகேட் என்பதன் தனித்தமிழ் தருக. 61க்கு பி ஆப்ஷன். பேராளர். பி ஆப்ஷன். பேராளர். 62 பட் என்பதன் தமிழ் சொல் தருக. பட்னா என்னங்க ஆனால். 62க்கு பி ஆப்ஷன். 63 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. 63க்கு சி ஆப்ஷன். உஷார் அப்படின்னா விழிப்பு. உஷாரா இருந்துக்க அப்படின்னா விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. 63க்கு டி ஆப்ஷன். 64 ஐதீகம் என்பதன் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஐதீகம்னா உலக வழக்கு. 64க்கு சி ஆப்ஷன். 64க்கு சி ஆப்ஷன். 65 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான எண்ணை கேட்டிருக்காங்க. பொக்கிசம். பொக்கிசம்னா என்னங்க செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. சிங்காரம்னா அழகுன்னு வரும். இங்கே விகாரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறானது. 65க்கு சரியான ஆன்சர் என்னன்னா டி ஆப்ஷன். இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 65க்கு பொருந்தாத சொல்லை கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு சொல்லிட்டு சரியான இணையை அப்போ பொருந்தாத சொல்ல எது சரியான இணை அப்படின்னா டி ஆப்ஷன் தான். சிங்காரம்னா அதுக்கு என்ன வரும்? அழகு அப்படின்றது தான் வரணும். பொக்கிசம்னா செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு அப்படின்னு வரும். அதுதான் சரியானது. அப்போ இங்கே தவறானது எதுங்க? டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 66 பௌதிகம் என்பதன் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. 66க்கு சி ஆப்ஷன். 67 டெம்பஸ்ட் என்பதன் தமிழ் சொல் தருக. டெம்பஸ்ட்னா என்னங்க? பெருங்காற்று. 67க்கு சி ஆப்ஷன். பெருங்காற்று. இதே வந்து வயல்விண்ட் அந்த இதிலே நமக்கு கொடுத்துருப்பாங்க. வயல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. வயல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. கடல் காற்றுனா சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடல் காற்று. நிலக்காற்றுனா லேண்டு ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டு ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிலக்காற்று. இங்கே கேட்டிருக்கிறது டெம்பெஸ்ட் கேட்டிருக்காங்க. டெம்பெஸ்ட்னா என்னங்க? பெருங்காற்று. 67க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 68வது கேள்வி காட்டுருவாக்கி எதிர்ச்சொல் தருக. காட்டுருவாக்கினா பார்த்தீங்கன்னா காட்டை உருவாக்குறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ உருவாக்குறனா அப்போ அது அழித்தல் தானே ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ 68க்கு எதுங்க ஆன்சரு? 68க்கு பி ஆப்ஷன். காட்டை அழித்து. 69 ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன். சோர்வு. 69க்கு சி ஆப்ஷன். ஊக்கம்க்கு எதிர்ச்சொல் சோர்வு. 70க்கு இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இரவலர்னா எதிர்ச்சொல் என்னங்க? புரவலர். 70க்கு டி ஆப்ஷன். 71
அறத்திற்கு மட்டுமின்றி மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? 71 அறத்திற்கு மட்டுமின்றி மரத்திற்கும் துணை என்று வள்ளுவர் எதனை கூறுகிறான்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பி ஆப்ஷன், அன்பு. அன்பு என்பது அறத்திற்கு மட்டுமின்றி மரத்திற்கும் அதே துணை. இது என்ன பொருள் அப்படின்னா, அறத்திற்கு மட்டும்தான் அன்பு துணை கிடையாது, மரம்னா வீரம், வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 72வது கேள்வி, திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவு முதிர்ச்சி உடையோரை. அறிவு முதிர்ச்சி உடையோரை. 72க்கு பி ஆப்ஷன். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இதுதான் அதற்கான திருக்குறள். இதுக்கான பொருள் என்னன்னா, அறநெறிய அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சி உடையோரின் நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக அப்படின்னு சொல்கிறாங்க. அறநெறியை அறிந்து, அறநெறினா சரியான வழி, நன்னெறியை ஆராய்ந்து அதில் அறிந்து கொண்டு அதில் அறிவில் சிறந்த முதிர்ச்சி உடையோருடைய நட்பினை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா, அறனறிந்து மூத்த அறிவுடையோருடன் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. 72க்கு பி ஆப்ஷன். இது என்ன அதிகாரத்தில் வரும்னா, பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரத்தில் வரும். நெக்ஸ்ட்டு 73 புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறுப்பு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 73க்கு ஏ ஆப்ஷன். 73க்கு ஏ ஆப்ஷன், அன்பிலவருக்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. அதாவது இதற்கான ஆன்சர், அதாவது மீனிங் என்னன்னா, நெஞ்சில் அன்பில் இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? நெஞ்சிலே அன்பில்லை அப்படிங்கும்போது மீதி இருக்கக்கூடிய உறுப்புகளால் மட்டும் என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 74 கிடைத்தற்கருகிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என வள்ளுவர் கூறுவது எது? பெரியாரை துணை கொள்ளல். 74க்கு பி ஆப்ஷன். 74க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 75 விழுப்பம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 75க்கு பி ஆப்ஷன், சிறப்பு. விழுப்பம்னா சிறப்பு. 76 அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். கேண்மை அப்படிங்கிறத இந்த இடத்துல சரியாக வரும். 76க்கு ஏ ஆப்ஷன். 76க்கு ஏ ஆப்ஷன். 76க்கு ஏ ஆப்ஷன். 77 யார் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். யார் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். 77க்கு ஏ ஆப்ஷன். பண்பு இல்லாதவர்கள் பெற்ற பெருஞ்செல்வம். பண்பில்லாதவர்கள் பெற்ற பெருஞ்செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தின் நன்மையால் நல்ல பால் திரிந்ததை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 78 மக்கட்பண்பு இல்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்னா, மரத்தோடு ஒப்பிடுகிறார். 78க்கு சி ஆப்ஷன். 78க்கு சி ஆப்ஷன். 79 ஒருவரின் குடிப்பிறப்பின் சிறப்பு எப்போது அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஒருவரின் குடிப்பிறப்பின் சிறப்பு எப்போது அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஒழுக்கம் குறைந்தால். 79க்கு சி ஆப்ஷன். 79க்கு சி ஆப்ஷன். 81 வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. இப்போ அற்று அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னங்க? ஓமை அணி. 80க்கு டி ஆப்ஷன், ஓமை அணி. 81 உலகம் யாரால் நிலை பெற்று நிற்கிறது என வள்ளுவர் கூறுகிறார்? உலகம் யாரால் நிலை பெற்று நிற்கிறது என வள்ளுவர் கூறுகிறார்னா, பண்பு உடையவர்களால் தான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறது என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். 81க்கு சி ஆப்ஷன். 81க்கு சி ஆப்ஷன். 82 மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? 82க்கு ஏ ஆப்ஷன். பொருந்தத்தக்க பண்பால் ஒத்து இருத்தல். பொருந்தத்தக்க பண்பால் ஒத்து இருத்தல் மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை என வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 83 கற்க கசடர கற்பவை கற்றபின். இதில் கசடு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. 83வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன், குற்றம். கசடு அப்படின்னா குற்றம். கசடு அப்படின்னா குற்றம். 84
இடும்பை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. 84 இடும்பை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இடும்பை அப்படின்னா டைரக்ட் மீனிங் என்னன்னா துன்பம். இங்கே எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ இன்பம், துன்பத்துக்கு ஆப்போசிட்டு இன்பம். 84க்கு இன்பம். 84க்கு டி ஆப்ஷன். 85 இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத டேஸ் பாலுடன் பொருந்தி வராத இசை போன்றது பயன் தராதது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. 85க்கு சி ஆப்ஷன் கண். 86 யாரிடத்தில் எளிமையாக பழகினால் டேஸ் என்னும் நன்னெறிய அடைதல் எளிது. யாரிடத்தில் எளிமையாக பழகினால் டேஸ் என்னும் நன்னெறிய அடைதல் எளிது அப்படின்னா 86க்கு பி ஆப்ஷன் பண்புடைமை. பண்புடைமை என்னும் நன்னெறிய அடைதல் எளிது. 87 பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி ஊமை அணி. அற்றுன்றது வெளிப்படையாக வந்திருக்கு. 87க்கு டி ஆப்ஷன். 87க்கு டி ஆப்ஷன். 88வது கேள்வி நடுவுநிலைமை உடையவர் நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் டேஸால் அறியப்படும் புகழ் மற்றும் பழியால் அறியப்படும். 88க்கு பி ஆப்ஷன். 88க்கு பி ஆப்ஷன். அடுத்து 89 டேஸ் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் கேட்டிருக்காங்க. 89க்கு டி ஆப்ஷன் பண்புடையார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். நெக்ஸ்ட்டு 90வது கேள்வி யாருக்கு கண் இருப்பினும் அது புண்ணென்றே கருதப்படும் என வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. 90க்கு டி கல்லாதவர்களுக்கு கண் இருப்பினும் அது புண்ணென்றே வள்ளுவர் கூறுகிறார். 91 எண்ணுவதை எவ்வாறு எண்ண வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். எண்ணுவதை எவ்வாறு எண்ண வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா உயர்ந்ததாக. 91க்கு ஏ ஆப்ஷன். 91க்கு ஏ ஆப்ஷன். 92 அன்புடைமை ஆண்ட குடிபிறத்தல். இதில் ஆன்ற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஆன்ற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. 92க்கு பி ஆப்ஷன் தாழ்ந்த. 92க்கு பி ஆப்ஷன் தாழ்ந்த. 93 அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள உள்ள மரம் எந்த நிலத்தை சார்ந்தது. 93க்கு சி ஆப்ஷன் பாலை நிலத்தை சார்ந்தது. 94 பண்புல பாடறிவார் மாட்டு. இதில் பாடறிவார் என்னும் சொல்லின் பொருள் காண்க. 94வது கேள்விக்கு பி ஆப்ஷன் நெறி உடையார். நெறி உடையார். 95 செருக்கினால் தீமை செய்தவரையும் தாம்தம் எதனால் வெல்ல வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். பொறுமையால் வெல்ல வேண்டும். 95க்கு ஏ ஆப்ஷன். 96 பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளை போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே டேஸ் நெறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 96க்கு ஏ ஆன்றோரின் நெறி. 96க்கு டி ஆப்ஷன். 96க்கு டி ஆப்ஷன். 96க்கு டி ஆப்ஷன். 96க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 97 நடுநிலையுடன் சரியாக செயல்படுவது யாருக்கு அழகாகும் என வள்ளுவர் கூறுகிறார். நடுநிலையுடன் சரியாக செயல்படுவது யாருக்கு அழகாகும் என வள்ளுவர் கூறுகிறார். 97க்கு டி சான்றோருக்கு அழகு. சான்றோருக்கு அழகு. 98 டேஸ் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பு ஈனும் நாடா சிறப்பு. 98க்கு சி அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பு எனும் நாடா சிறப்பு. 99 நிறையுடைமை நீங்காமை வேண்டின் டேஸ் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறையுடைமை நானே சொல்லிட்டேன்னா. 99க்கு ஏ ஆப்ஷன். 99க்கு ஏ ஆப்ஷன். 100 டேஸ் ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. 100க்கு ஏ அமிழ்தமே. அமிழ்தமே ஆனாலும் தான் மட்டும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறியிருக்காரு. இந்த கொஷின் அவ்வளோதான். 100 கேள்வி பார்த்தாச்சு. 100க்கு எத்தனை கொஷின் சரியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.